ஒரு பிள்ளை தவறு செய்யும் போது தகப்பன் என்ன செய்வாங்க, தாய் என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைய கண்டிப்பாங்க, தண்டிப்பாங்க, அடிப்பாங்க. அதே போல நம்ம தவறு செய்யும் போது, பாவம் செய்யும் போது, அவர் விட்டு விலகும் போது கர்த்தர் என்ன செய்யறாருங்க, நம்மை கடிந்து கொள்கிறார், நம்மை தண்டிக்கிறார், சிட்சிக்கிறார், சீர்திருத்துகிறார். இதெல்லாம் ஒரு தகப்பனுடைய குணத்தை காண்கிறார். அதே போல கவனிங்க, தகப்பன் தண்டிக்கிறதை போல தகப்பன் தண்டிக்கும் போது தாய் என்ன செய்வாங்க, தாய் என்ன செய்வாங்க, அரவணைப்பாங்க, தேற்றுவாங்க, ஆற்றுவாங்க, காயத்துக்கு என்ன பண்ணுவாங்க, மருந்து போடுவாங்க, இல்லையா? ஆமென். அப்போ நம் தேவனுக்கு 2 குணங்களும் உண்டு. தகப்பன் போல சிட்சிப்பார், கண்டிப்பார், தண்டிப்பார். தாயை போல தேற்றுவார், ஆற்றுவார், அரவணைப்பார். அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் தாயும் தகப்பனும் என்று நம்ம சொல்கிறோம். கவனிங்க, அப்பாவும் நீரே அம்மாவும் நீரே என்று பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம். ஆனா புரிந்து கொள்ளணும் வித்தியாசத்தை. அப்பா என்ன செய்வாரு, தவறு செய்யும் போது அப்பா அடிப்பாரு, தண்டிப்பாரு. அம்மா என்ன செய்வாங்க, ஆற்றுவாங்க, தேற்றுவாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உனக்கு தாயுமா இருப்பேன், தகப்பனுமா இருப்பேன் என்பதற்கு அர்த்தம் அதுதான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் எனக்கு தகப்பனா இருக்கிறார், கர்த்தர் எனக்கு தாயா இருக்கிறார். அப்ப நான் தவறு செய்யும் போது அவர் கேட்பார், கண்டிப்பார். ஆமென். ஆனா அதே நேரத்தில் அவர் என்னை விடாதபடிக்கு, சொல்லுங்க ஆமென், என்னை கைவிடாமல் என்னை தேற்றி ஆற்றி என்னை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா.